நாள் வேலை வைக்கிறோம்டா கற்பூரம் போட்டு தேங்காய் உடைச்சி பூசை செய்தான் சொல்லுவாங்க. எல்லாமே ஸ்ட்ராங்கான மாதிரி தான். இதே நம்ம வைக்கிறதுக்காக தான் அதில் வந்து அப்படி வைத்து ஊட்டிட்டு தான் ஒருத்த மாதிரி தான் நல்ல நித்திர மட்டை மாதிரி கட்டில் மாதிரி பார்த்தீங்க எப்படி பூசி இருக்குன்னு. எல்லாத்தையும் தந்துடுது கூட அடிக்கணும். முதலாவது கீழே வச்சு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நேரம் சரியா 2:30 இப்போ இந்த நேரம் தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம வந்து வேர்க்கர்ஸ் எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சு நிற்கிறோம். இப்போ இந்திய வேலை திட்டமாக என்னென்னு சொன்னால் பிரதானமாக இந்த நாள் வள நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பதத்தான் இந்த தினம் நாட்டியிருக்காங்க. அங்கால வந்து ரில்லர் போட்டு அதாவது வந்து இந்த கட்டுகளுக்கெல்லாம் துளைச்சி வேலை திட்டம், அதே நேரம் வந்து அங்கே டொய்லெட் வேலை திட்டம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வந்து லண்டன் அண்ணா அக்கா ஃபேமிலி மீங்க நின்று இருந்தாங்க. ரவு அண்ணா என்று நம்மளை 5 கூப்பிட்டுதான். ஸோ அதனாடி அவங்க போயிட்டாங்க. ஸோ இதை இங்கே பாருங்க. இப்போ இதில் வந்து அங்கே உடைச்சி கற்பூரம் கொளுத்தி இங்கே நாங்கள் இது இந்த விளக்கம் தெரியாமல் நிற்க இந்த திருப்பி காணையிலன்னு இந்த இதுதான் அவர் தான் சரியான விஷயா. வாங்க என்ன நடந்தது இன்னைக்கு இந்த நாள் வளை வச்சதோ? நாள் வளை வைக்கிறோண்டா கற்பூரம் போட்டு தேங்காய் உடைச்சி பூசை செய்தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் எத்தனை மணிக்கு நடந்தது? 8 மணிக்கு. 8 மணிக்கு இதெல்லாம் நடந்துட்டுது. நாங்களும் பள்ளியிடம் வந்திருப்போம். இன்றைக்கு என்ன சொல்றது, ஏர்மேன்ல இருந்து வந்து தங்கா 26வது வயசு பிறந்த நாள். அப்போ அவங்களோட அப்பா அதை சர்ப்ரைஸாக தங்கா செய்யறனாலே இப்போ அங்கே அதெல்லாம் போய் சந்திச்சு எல்லாம் மிரசு நேரம் போயிட்டுது. என்ன இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறீர், வாடி போயிருக்க மாட்டோம். பசி இன்னும் நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்டாச்சோ? என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க இன்றைக்கு? மீன் சாப்பாடு. பொசாவை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டீங்க. இன்றைக்கு புதுசாக கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் வந்திருக்கணுமோ? பச்சை நாக்கு வேலை. அப்போ இப்போ அந்த நாள் வேலைன்னு சொல்லி இது வச்சது பாப்பமே இருக்கு. ரெண்டு பாப்பம் இதே நாள் வேலை. அப்போ இது இன்னும் நாட்டையில் இது என்ன இந்த நாள் வேலையே சீட் படுத்தினமோ ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சீட் படுத்தப்படுதுண்ணே. இது என்ன மரம்? இது பால் எல்லாமே ஸ்ட்ராங்கான மரம் தான். இப்போ இதே நம்ம வைக்கிறதுக்காக தான் நான் அதில் வந்து தேங்காய் உடைச்சி கற்பூரம் கொளுத்தி வெற்றில பாக்கெல்லாம் வச்சது. இப்போ நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. எப்படி உனக்கு இதுக்குள்ள எல்லாம் 2 வேலை செய்ய சௌகரியமாக இருக்கா அசௌகரியமாக இருக்குதோ? என்ஜாயாக இருக்கா? பார்த்தீங்களா நான் என்ன செய்கிறது, அக்கறை மாட்டுக்கு இருக்கிற பட்சம் எந்த இடத்துலையும் எப்படி போனாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நேற்றுக்கொண்டு பழக வேணும். இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஒரு 3 மாதம் மட்டும் இங்கே பயணிக்கத்தான் போகிறீங்கன்னு சொல்லிக்க கொண்டு உள்ளவங்களெல்லாம் அதை ஏற்று காணும். அப்போ தான் அது இல்லையா சொன்னால் நீங்கள் 2 பிடிக்க மாட்டீங்க, ஓடிடுவீங்க. அப்போ அந்த வகையில் வந்து திலீப் நல்ல பொறுமையாக இருந்து வேலை செய்ய. பச்சோந்தி மாதிரி இசைவாக்க மாடையே கற்றுக்கொள்ள வேணும். என்ன அது ஒரு நல்ல விஷயம். அப்போ இன்றைக்கு என்ன வேலை திட்டங்களா? இப்போ இதுவரை என்ன நடந்தது? 2 டொய்லெட் பூச்சி வேலை வந்து ஃபுல்லாக முடியுதோ? அப்புறமா வந்து இப்போ இந்த நாள் வேலையெல்லாம் ஃபுல்லாக செதுக்கிட்டு அதை தூக்கி வைக்கணும். என்ன
இதே மாதிரி தனி பவுடர் கொஞ்சம் மட்டும் தானே உனக்கு என்ன பவுடர் என்ன வந்து இருக்கிறேன் அந்த கை டைம் பிடிச்சாது கால் சைடு அப்படி இல்லை அப்படி இல்லை உருவாங்க சரியா உருவாங்க இங்கே கை செஞ்சு எவ்வளோ முடியலையா இந்த பக்கம் நடுவில் எவ்வளோ நடுவில் இங்கே முடிவு கை இங்கே முதுகுல நிற்கணும் ரைட் அப்படி முதுகு ரைட் நல்லா அழுத்து போட்டு ரைட் 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 ராயாண்ணே ராயாண்ணே ஓகே வாங்க எடுத்து கொடுங்க
மேலே விழுந்துருவாங்க. புரியுங்க. தூக்கி தான் அடியில் பிடிச்சி தூக்குங்க, கைத்தை விடுங்க 2 பேரும். அடியில் ஒரு ஏற்றுங்க எல்லாம். மேலே ஏற்றுங்க, ஏற்றுங்க, நல்லா ஏற்றுங்க, நல்லா ஏற்றுங்க, நல்லா ஏற்றுங்க. அடியில் பிடிங்க கையை, ராய் அடியில் ராய் ராய் அப்படியே அங்கே அவர்கிட்ட கொண்டு போங்க. மேடம் பிறனா போதே அது எதுவும் அண்ணா போய் எஞ்சால வாங்க வர அவருக்கு வரலாம். ரைட் ரைட் இவன் அழுக்கணுமா? இல்ல வேற ஆள் இல்லை, வேற ஒரு ஆள் கூப்பிடுங்க மேல. இல்லை கைட்டு அங்கால போட்டாச்சு. சரி எவ்வளோடா? எடுத்து கொடுங்க. சரி கொஞ்சம் முட்டை கிட்ட தனியா தள்ளி கொடுங்க. ஓடியா சிலாயம். எடுத்து கொடுங்க கொஞ்சம் தள்ளுக்கல்ல. பயணி மேல போடு. முட்டையாக தானே முட்டை போகுது. ஒன்று இழுக்கவா? இவன் கையை கொடுத்து தூக்குமா வாடியில் சுடையில வைக்கக்கூடாது, கட்டில் வைக்கணும். கட்டில தடிச்சு விட்டுறாரு. 2 கையில பிடிங்க அமர்த்தி. அப்படி தூக்குங்க மேலே மேலே தூங்கும் தூங்கும். நீ மட்டும் வைங்க. வயசு எடுத்துட்டு போறா செய்யும். கைத்தை கலந்து நம்ம எப்படி பிளாட்டு மேலே வச்சு பூசி இருக்கு. இதுலேயே நல்ல நித்திரம் இல்லை மட்டை மாதிரி கட்டில் மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி பூசி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கு. நீட்டாக இருக்கு. இதில் பருப்பு வைக்கணுமே. அது செம்பூரில் வைக்கிறீங்க. நிற்கும் அப்படி வச்சு ஒடிவா பூசி மிதிக்கிருக்கு. நீங்களும் பூசுறீங்களோ பக்கம்? நேற்று தினம் 2 பக்கம் மிஸ் விட்டுக்கிறோம் தானே. அடுத்தது அங்கே கூரை வேலை ஆரம்பிச்சு பெரிய தீராந்தி என்ன மாத்துறீங்களோ? தீராந்தி மாத்துறீங்க. தீராந்தி பெரிய தீராந்தி விலை ஒரு அடி எவ்வளோ பார்த்தேன். வேத்தின எல்லாம் போட்டு வரல பார்த்து எல்லாம் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிருக்காங்க எழுதிருக்காங்க. பிற கேட்க எல்லாம் இல்லையா? அப்போ நாங்கள் செனத்துக்கு பிள்ளைங்க படுத்துத்தரோம் வேண்டா பழச கட்டி புதுசு போடுறோம். அப்போ அந்த கலட்டின வீடியோ எடுக்கலாம் போயிட்டு நானும் தான் சேர்ந்து நாங்கள் ஒரு பிறந்த நாள் ஒன்று காணி போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் அதை மாத்திரம் மட்டும் காட்டத்தானே ஒரு மக்களை போட்டுருக்காங்க. புதுசெல்லாம் போடுறோம். மக்களுக்கு காட்டணும். மக்களுக்கு காட்டத்தானே. மக்களுக்கு காட்டுறது காட்டாத அடுத்த கட்டம். வேலையை நீட்டா செய்து வீட்டுக்காரனு காட்டணும். மக்களும் பார்க்குற வயசுல தப்பா புரிஞ்சு கொண்டுக்கிறோம். நேற்று மாதிரி தான் சொன்னீங்க. இப்போ மேசன் செய்த வேலையை பார்க்க ஆசையாக இருக்குது. ஏன்னா அப்படி நீட்டாக இருக்குது. மேசன் இல்லாத சும்மா கரண்டியை வச்சுருந்தா மாறி நினச்சிடுவாங்க. மேசன் இந்த வேறு பார்த்தா பிள்ளைங்க மக்களுக்கு நீங்களே நோய் வளர்க்குறீங்க. சாப்பிட்டேன் சாப்பாடோட நேரத்துக்கு கூட சாப்பாடு சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டு தான் வரைஞ்சிட்டு கையை கழித்தாங்க. சாப்பாடு அப்படி பிசாயினா இந்த மரவள்ளி காண்டு இருக்கு. அங்கே பாருங்க அவ்வளோ இருக்கு. போய் பிடிக்க வேண்டியா இரவிரவா பிடிங்கியா வைக்கலாம்.
என்ன மாத்தி குட்டாந்தாரி இப்போ இன்றைக்கு கொஞ்சம் நிற்பீங்களோ யார் வேறு ஆக நிற்கணுமோ போக்கஸ்க்கு அவரும் திலீப்பும் உங்களோட சொல்லாங்க நல்லா ஆளுண்ணா திலீப்புக்கு அளவாக இருக்கு உடம்பு நல்லா நீதான் வச்சுக்கிறேன் திலீப் திலீப்பே நல்லா இருக்கிறீங்க ஆ தனியா நேற்று நல்லா இருக்கிறார். சரி இன்னைக்கு எல்லாரும் மந்திரி நம்ம எல்லாரும் நிற்கணும் ஒரு கால் தண்டு நிற்கணும் அப்போ இதுக்கும் மணி பிளாட் தான் சரி மற்ற கொமாட்டோவில் வச்சு இந்த வேலையை முடியுதுன்னு இது நிலவும் போடுறது தானே இந்த நிலம் இதெல்லாம் நிலம் இழுப்போம் என்ன என்ன பண்ணுறது வரைக்கும் ஃபுல்லாக புதிய லெவலுக்கு மேலே எழுதி போடுங்க ரைட் அப்படி போடுங்க அப்போ போட்டலாம் இப்போ போட்டால் மேலே ரைட் அப்படி போடுங்க ரைட் போடுங்க அதுதான் அதுதான் ரைட் வளர்க்காது போங்கடா எதுவும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக கயிறு கட்டித்தான் மேலே ஏற்றப்படுது ஆனால் அந்த இந்த சாரம் எடுத்துருக்கேன் நான் ஆரம்பத்தில் எடுத்தேன் 600 அது நஷ்டமான நீங்கள் நாங்கள் எடுக்கத்தான் பண்ணாங்க அந்த கவலை இதே வேறு எதுக்கும் பயன்படுத்தலாமோ துண்டுகள் போட்டு பார்த்தலாம் எவ்வளோத்துக்கு எடுக்கலாம் 4 அடி கிலோ எடுக்கலாம் அப்படி வெயிட் இது ஊட்டிட்டு தான் ஒருத்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நீங்கள் இப்படியானதுன்னா காட்டுறீங்க எனக்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த துண்டை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஜன்னல் இல்லை ஏதாச்சும் ஒரு வெயிட்டை பார்த்து நீங்கள் அப்படி இருக்கேன் இந்த வேலை ஆரம்பம் இன்றைக்கு தான் மற்றதெல்லாம் ஓகேவா மெட்டீரியல்லாம் காட்டி தான் இல்லை நம்மளுக்கு ஆனால் படிப்பாக பாருங்க இந்த இதோட கொஞ்சம் இந்த பாக்கியா தெரியுது மரத்துக்குள்ளன்றதே பலமாக இருக்குதுன்னு ஆனால் இந்த தண்ணியல் பட்டு தான் நின்று சின்ன பள்ளத்துக்கு தண்ணி மண்ணை நின்று அப்படியே விக்கிட்டேன் அவருக்கு தான் தெரியும் 2000 ஒரு அடி ஒரு அடி 2000 ஒரு அடி 2000 செடி இருக்கு அவ்வளோ பலமான தடி தான் பாருங்க எப்படி இருக்கு மற்றதில் மாற்ற தேவையில்லை பார்த்து நீங்கள் மற்றது ஒன்று தானே அது நீட்டாக இருக்கேன்னு இல்லை மற்றதெல்லாம் நிமித்தி நாங்கள் அடிச்சிருக்கு சில அடிச்சு பார்த்தீங்களா இல்லை அந்த குறுக்க போகிறது மற்றது வந்துடும் அது ஓகே தானே இந்த ஊசியில் நீங்கள் தான் முதல் வேலை இப்போ பாருங்க இந்த ஊசி கால் நிமித்தினம் ஏற்கனவே நாங்கள் முதல் காட்டியிருந்தோம் இந்த இதான் இருந்தது இதெல்லாம் கலட்டிட்டு புது மரம் போட்டு இந்த லைட்டாக போடலாம் கொடுத்து பாருங்க ஆரம்பத்தில் அந்த அண்ணா சொல்லியிருந்தால் எது குளத்தோ குளையானதோ அதை நாங்கள் கலட்டிட்டு நல்லது தான் போடுவோம்ண்டு அதன் பிரகாரம் தான் இந்த வேலை நடக்குது ஓகே பாருங்க பாருங்க என்ன செய்யலாம் இருக்கிறா வந்ததுலேருந்து இருக்கிறா இங்கே வந்து மேலே இருந்து மரங்கள் விழாத இடத்தான் வந்து இருக்கிறா சேஃப்டி தான் எங்களோட வேலை முடிகிற கட்டம் வந்து ஒன்று இருந்தது இருந்தாலும் போட்ட கிளவு கொஞ்சம் காணாது அதனால் நாங்கள் கொஞ்சம் மண்ணை போட்டு அடித்து மிச்ச வேலை செய்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துவோம் ஓமம் அடிக்கிறோம் உங்களை வந்து கண்ணைக்கு அடிக்குது என்ன
கடைக்கு போயிட்டு வேணும். போறாரு இன்னும் வரைக்கல இன்னும் வச்சதுங்க இந்த மண்ணுக்கு தண்ணி நீங்கள் கணக்கு விடுறது கண்டாவில் மணம் இல்லை தண்ணி ஒரு கணக்கில் விட்டாலே குழந்தை கொண்டு வந்துடும் கண்டாவலாம் அப்போ கண்டாவலாம் முள்ளத்தையும் மண்ணா வா சரி வேலை இப்போண்ணா என்னது அதுக்கு தான் புரிஞ்சுது ஐட்டம் ஒரு வண்டியில் போடுங்க இந்த குத்துக்கால் ஓகேவா இந்த குத்துக்கால் ஆ வேலை வேலை மெத்தி மெத்தி மெத்தி
பழைய பஸ் கோல் அடித்து கொண்டே இருக்கு. அடுத்தது எப்படிங்க அந்த ஆணி வச்சுக்கிற கோழி எப்படி அடுத்தது எப்படி அதுக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்க 153 அப்படியே மார்க் பண்ணி தெரியுதா அப்படி இங்கே மார்க் பண்ணு அது எப்படிங்க அப்படியே பெஞ்சார கொண்டாங்க வேணா இங்கே வேணா அப்படி போகிறோம் நாங்கள் வேணும் நீங்கள் சரி நானும் சரி
சொல்லியிருக்கேன் நான் உப்பு கொண்டு வெட்டி கொண்டு நான் இங்கே கட்டினேன் கச்சினாக்க இந்த கோயிலில் எங்களோட வீட்டு ஓனர் அண்ணியாக்கள் நாளைக்கு கிளம்ப போய் வெளியில் போய் ஒரு சின்ன பூசை பண்ணி இந்த வேலை ஆறுல இருக்கும் ஒரு சாப்பாடு குடிக்கணும். ஒரு வடையும் ஒரு மோதமும் எவ்வளோ புக்கே மாதிரி நிறைய புக்கே எடுக்கலாம் ரெண்டு வடையில் எல்லாத்தையும் ரெண்டு எடுக்கலாம். ஒரு வடையும் மோதத்தானுங்க இல்லைங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்றால் நாங்கள் வேலை முடிய மாட்டேன் நின்று நாங்கள் இப்போ முடிஞ்ச ஒரு தடவை போயினோம். என்ன சார் இன்றைய தினம் வேலை முடிஞ்சு போயினோம். பார்த்துருக்கீங்களா அந்த மேலே மரங்கள் போட்டது தச்சு வேலையெல்லாம் நடந்தது. அடுத்தது இப்போ நேரம் சரியாக 6 மணி ஆச்சு. வேலையாட்கள் போட்டினா ஒரு சிலர் அவங்க சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறவங்கள இப்போ சந்தோஷமாக வந்து மேக்கெட்டு நின்றது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அப்படி கூட நின்றது. இப்போ நாளை தினம் வந்து அண்ணாக்கா வந்து போயினோம் சரிதானே லண்டனு போயினோம். அப்போ கொழும்புக்கு போயிட்டு நம்ம இந்தியா தான் நாங்களும் வந்து லண்டன் அக்கா அண்ணா அவங்களோட ஃபேமிலியை சந்திக்கிறது.
என்ன கடைசி நாளா இருக்கு அப்ப அவங்களோட நாளைக்கு கொஞ்சம் சந்திக்கிறோம் நாளையே சந்திப்போம்மா சந்திப்போம் ஆ நாளைக்கு சந்திச்ச அப்புறம் வலிக்கிறோம் அடுத்த பாருங்க இதுதான் அளவு எப்படி இந்த உடஞ்ச ஒரு மரம் ஒன்று மாற்றினபடியே அவங்களுக்கு லேஸ் ஆகிட்டு இந்த அளவுலேயே பாருங்க கூறு அடிக்கணும் இப்போ முதலாவது கீழே வச்சு தான் செட் பண்ணுறது எப்படி ஏத்துவாங்க சரியான கஷ்டமா இதுதான் செட் இருக்கு பண்ணி நீங்கள் பாருங்க அறுத்து இருக்கு ஜாயின் போர்டு இதே மாதிரி தான் எல்லா அளவும் வரும் ஓகே அப்ப என்னன்னு சொன்னேன் இனிமே காணொளி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே நான் வீட்டு வேலை திட்டங்களை அதான் இப்போ பார்க்க பாருங்க அங்கே ஆணி அடிச்சு அந்த கட்டையும் அங்கே வச்சுருக்கீங்களோ இந்த அளவு இருக்கிறபடியால் என்ன செய்யணும் ஒரே மாதிரி எல்லா மரத்தையும் பட்டிக்கணும் பட்டிட்டு பிறகு அங்கே ஒரு ஆள்கிட்ட கொடுக்க அங்கே ஜாயின் ஆணி நட்டு போட்டுருக்கீங்க பார்க்கதான் அப்படி ஒரு அரண்மனை மாதிரி வந்து கொண்டு இருக்குதுன்னா இந்த அளவு லேசாக இருக்க வைக்கணும் நல்லா இருக்குல்ல இப்போ மழை மாண்டு இப்போ கூரை ஏறுறது தான் முதல்ல ஆரம்பிக்க கஷ்டம் அது அப்புறம் மழை மாண்டு முடியும் அது என்ன அது புரியுதோ அது இல்லைண்ணா திடீரென பார்க்க புரியுமே தாங்க என்னய்யா வாங்க இங்கே வாங்க ஈசன் அண்ணா ஈசன் அண்ணா வாங்க ஈசன் அண்ணா பிள்ளைங்க ஒரே வைக்கிறீங்க அப்போ நீங்கள் எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு பிள்ளைங்க வச்சு கொடுப்பீங்க காலம் கொண்டு பின்னரம் கொண்டு சாப்பாடு கடையில் என்ன வெண்டைக்கு நைட் நிற்கிறதோ நேற்றையும் போனீங்க அது உண்மையை சொல்லுங்க தோட்டம் சரிங்க மருந்து அடிக்கிறது என்ன இரவு போய் அடிச்சிங்க விடிய அடிச்சுட்டு வந்தீங்க அப்போ இன்றைக்கு வேலை ஒன்றும் இல்லை இன்றைக்கு நிற்கிறது இன்றைக்கு நிற்க போகிறீங்க அப்புறம் போய் வைக்கணும் அப்போ இன்றைக்கு நீங்களும் திருப்பி நிற்பீங்க இன்றைக்கு இரவு என்ன சமையல் போய் எடுத்து வந்துடுறது சரி இப்போ வேலை உங்கள் பஸ்ஸோட பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன்னு சரியா இது வந்து இனிமே வந்து காணொலி எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே நான் ஒரு வேலை திட்டங்களா மேலே எல்லாம் போடுறேன் நல்லா இருக்கு கூரையில் போட தான் ஒரு வடி ஒன்று தெரியும் வேலை திட்டம் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கு அமைப்பா வீடு வேறு அப்படிதான் மந்தோண்டு கண்டுப்பாங்க பார்க்க தெரியுது வழியா இருக்குது இங்கே வாங்க திலீப் சார் ரொம்ப பிஸி தகரம் என்னத்தை தகரம் பின்ன கதை கேட்போம் நாங்கள் கிடைக்கிறோம் சந்தோஷம் தாங்க சார் ஓகே நாளைய தினம் இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான காணொலியோட வீடியோவோட சந்திக்கிறோம் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் நாளைய தினம் செய்கிறதாக இந்த வேலை திட்டத்தை வீடியோ பதிவு பண்ணும்போது அது உங்கள்கிட்ட வந்து சேரும் அதை விட நீங்கள் பார்த்து இப்போ நல்ல விடயங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எதென்னா பார்த்துக்கொள்ளலாம் என்ன சார் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் நாளைக்கு ஒரு புது வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி பாய்